இப்போ நான் சொல்ல போகிறது சின்ன சின்ன சமையல் குறிப்புகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட் செய்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு காரமான வடையோ பஜ்ஜியோ ஏதோ ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாக இனிப்பு, அதாவது வெல்லமோ ஜீனியோ ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காரம் செய்யும்போது இனிப்பும், இனிப்பு செய்யும்போது காரமும் சேர்த்து பாருங்களேன். காரம்னா ஸ்வீட் செய்யும்போது காரம் இல்லை, சாரி, உப்பு. அதே மாதிரி இனிப்பு செய்யும்போது அதில் வந்து வரேன் சேர்த்து பாருங்கள், அதோட சுவை ரொம்ப பலமாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து மேடை ரொம்ப அழுக்காக இருக்குது, கிச்சன் மேடைனா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சமையல் சோடா, கொஞ்சம் வினிகர், கொஞ்சம் விம் லிக்விட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. அதில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு துணியை வந்து நல்ல முக்கிட்டு அல்லது ஒரு ப்ரஷ்ஷை வச்சு முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை 2வது தடவையாக தொடச்சி பாருங்களேன். அந்த அழுக்கெல்லாம் சும்மா அப்படியே கிளம்பி வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸில் ரொம்ப ஆயில் கரையாயிடுச்சு, இல்லைன்னா வந்து ஏதோ டீ கரை ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அதை வந்து அலசிடுங்க தண்ணியை வச்சு. அதுக்கப்புறமா அதில் வந்து வேனிஷ் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது. அந்த சொல்யூஷனில் முக்கி வாஷ் பண்ணிங்கன்னா அந்த கரை வந்து ஃபுல்லாக போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் ஊதுபத்தி ஏற்றுறீங்க இல்லையா சாமிக்கு, அந்த ஊதுபத்தி ஏற்றும் போது அதை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எரிய வச்சு பாருங்களேன், ஊதுபத்தி ரொம்ப நேரம் நிற்காமல் எரியும். அப்புறம் இந்த ஜன்னல்கள், அப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர் அதெல்லாம் வந்து பூச்சி அரிக்காமல் இருக்கணும்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் கற்பூரத்தை கலந்து அதை வச்சு அந்த ஃபர்னிச்சர்லாம் நல்ல க்ளீனாக தொடச்சி பாருங்களேன். அழுக்கு போகிறதோட பூச்சி அரிக்காமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு டிப்ஸ் வந்து நீங்கள் பொதுவாக வீட்டில் பழமெல்லாம் வாங்குவோம் இல்லையா, வாழைப்பழம், கமலா ஆரஞ்சு பழம், இது மாதிரி எந்த பழம் வாங்கினாலும் அதோட தோலை முடிஞ்ச வரைக்கும், ஆப்பிள்லாம் தோல் எடுக்காமல், மாம்பழம் தோல் எடுக்காமல் சாப்பிடுங்க. ஏன்னா அதில் தான் சத்து அதிகம். சப்போஸ் இப்போ வாழைப்பழத்தில் தோல் வந்து எடுத்து தான் ஆகணும், ட்ராகன் ஃப்ரூட்டில் எடுத்து தான் ஆகணும், கிவி பழத்தில், சப்போட்டாவில் ஆக்சுவலி வந்து சேர்த்து சாப்பிட்லாம், கிவி பழமும் சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி முக்கியமாக எடுக்க வேண்டிய தோலை வந்து தூர போடாமல் அதை நல்லா காய வச்சு அல்லது அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா காய வச்ச பொடியை தண்ணியில் மிக்ஸ் பண்ணியோ அல்லது தண்ணியில் ஊற வச்சுருக்கீங்க இல்லையா அந்த தண்ணியை வந்து செடிக்கு கொடுத்து பாருங்கள். செடி வந்து ரொம்ப நல்ல க்ரோ ஆகும். அதோட ஏதாவது செடி வளராமல் அல்லது விதை போட்டிருக்கீங்க அது முளைக்காமல் இருந்ததுன்னா இந்த தண்ணி ஊற்றுறது மூலமாக ஸ்டிமுலேட் ஆகி அந்த செடி வந்து நல்லபடியாக வளரும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கிரேப்ஸு, புளிப்பு சுவை உள்ள பழங்கள்லாம் இருக்குது இல்லையா, கிரேப்ஸு, ட்ராகன் ஃப்ரூட்டு, கிவி, ஸ்டார் ஃப்ரூட்டு, வாட்டர் ஆப்பிள், அப்புறம் வந்து இன்னும் இன்னும் கிரேப்ஸ்லேயே பச்சை கிரேப்ஸு, ப்ரௌன் கிரேப்ஸு, அப்புறமா வந்து ரெட் குளோப் கிரேப்ஸ்னு ஒரு கிரேப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி புளிப்பு சுவையுள்ள பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் செடியை முளைக்க வைக்கும் போதே முதல்ல கொஞ்சம் வந்து தேன், பட்டைப்பொடி, கொஞ்சோண்டு ஆப்பிள் சீடர் வினிகர், அப்புறம் வந்து தேன், ஆப்பிள் சீடர் வினிகர், பட்டைப்பொடி, டெரிஃப்ளின் டேப்லெட் கிடச்சிதுன்னா அந்த டேப்லெட்டு, கொஞ்சம் டூத் பேஸ்ட்டு, தக்காளியை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி அது, வாழைப்பழம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா மசிச்சு அதை அந்த போட்டுட்டு அந்த செடியை வந்து அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக கொக்கோ கோலா ஊற்றி பாருங்களேன், அந்த செடியோட க்ரோத் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு, வாழைப்பழம், தக்காளி, பப்பாளி இதெல்லாம் கூட நீங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த மண்ணில் போட்டுட்டு கொஞ்சம் பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து அந்த செடியோட வேர் அல்லது இப்போ ஒரு காய வைக்கிறீங்க, பப்பாளி, ஆப்பிள், அப்புறமா வந்து தக்காளி, கொஞ்சம் ஆலோவேரா ஜெல்லும் சேர்த்துக்கோங்க, அதுதான் விட்டு போயிட்டேன், ஆலோவேரா ஜெல்லும் சேர்த்துக்கோங்க. அந்த செடி வைக்கிறீங்க இல்லையா, வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மேலே மண் போட்டு மூடி
வச்சுட்டு கொஞ்சம் கொக்கோ கோலா ஊற்றி பாருங்களேன், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும்.